إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم وبعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எவையெல்லாம் எடுத்து நடக்குமாறு எம்மை பணித்திருக்கின்றானோ அவற்றை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறும், அவ்வாறே அந்த ரஹ்மான் எவையெல்லாம் விட்டு தவிர்ந்து கொள்ளுமாறு எம்மை பணித்திருக்கின்றானோ அவற்றை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்திலும் நற்கட்டளை பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே ஒன்று கூடியிருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நாங்கள் எந்த நோக்கத்துக்காக அவனது மாளிகையை நோக்கி நேர காலத்தோடு வந்து ஜும்ஆவுடைய பிரசங்கத்தை கேட்டு அதற்கு பின்னால் உள்ள தொழுகையில பங்கு பற்றி நாங்கள் முழுமையாக அந்த கூலிகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த நல்ல நோக்கத்தோடு நாங்கள் வந்தோமோ அந்த நோக்கத்தை முழுமையாக நிறைவு செய்து அதற்கு முழுமையான கூலி வழங்கப்பட்ட நிலைமையிலே இங்கிருந்து செல்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌபீக் செய்ய வேண்டும் என்று முதலாவதாக அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சிக் கொள்கின்றேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய குத்பா பிரசங்கத்தில் நயவஞ்சகம் என்று சொல்லப்படக்கூடிய முனாஃபிக் அல்லது நிஃபாக் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நயவஞ்சகத்தை பற்றி ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்துவது இன்றைய ஜும்ஆவுடைய குத்பாவுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனித சமுதாயத்தை 3 வகையாக பிரித்து எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். அதனை அவன் அல் குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ரா என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்தினுடைய முதலாவது பகுதியிலேயே அல்லாஹ் என்ன செய்கின்றான், ஆரம்பத்திலேயே மனித சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த 3 பிரிவினர்களையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதிலே முதலாவது பிரிவினராகிய அல்லாஹுவையும் அவனது தூதர்களையும், குறிப்பாக இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டு ஏனைய ஈமான் கொள்ள வேண்டிய நிறைவான விஷயங்கள் எல்லாம் ஈமான் கொண்டு அல்லாஹ்வுக்காக வாழக்கூடிய, அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மூமின்களை அல்லாஹ் தஆலா செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். அதே நேரம் இந்த மூமின்களுக்கு அப்படியே எதிர் திசையிலே மாற்றமாக இருக்கக்கூடிய இன்னொரு பிரிவினராகிய காஃபிர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வை நிராகரித்துக் கொண்டு, அவனது தூதரை நிராகரித்துக் கொண்டு, மறுமையை நிராகரித்துக் கொண்டு, இந்த உலக வாழ்க்கை தான் தஞ்சம், இந்த உலகம் தான் சுவர்க்கம் என்று நினைத்துக் கொண்டு உலகத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பிரிவினர்கள் காஃபிர்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு பொதுவாக நாங்கள் பாவிக்கக்கூடிய ஒரு வாசகம் வந்து நிராகரிப்பாளர்கள், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள், காஃபிர் என்ற வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துவோம். அந்த காபிர்களை பற்றி அல்லாஹ் தஆலா மிக சுருக்கமாக சொல்கின்றான்.
மூமின்களை பற்றி அல்லாஹு தஆலா ஒரு 4-5 வசனங்களிலே பேசியவன் காபிர்களை பற்றி ஒரு 2-3 வசனங்களிலே பேசிவிட்டு அடுத்த பிரிவினராகிய இந்த நாங்கள் எங்களை தலைப்பில் நாங்கள் பேசக்கூடிய அந்த பிரிவினராகிய இந்த முனாஃபிகீன்கள் என்று சொல்லப்படக்கூடிய நயவஞ்சகர்களை பற்றி அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவுடைய 8வது வசனத்திலிருந்து ஆரம்பித்து 20வது வசனம் வரைக்கும் கிட்டத்தட்ட 12 வசனங்கள் அல்லாஹு தஆலா தொடர்ந்தேர்ச்சியாக இந்த முனாஃபிகீன்கள் என்று சொல்லப்படக்கூடிய நயவஞ்சகர்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த 3 சாரார் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இருந்தார்கள், நாளை மறுமை வரும் வரைக்கும் இருந்து கொண்டே இருப்பார்கள். அப்ப இந்த 3வது பிரிவினராகிய முனாஃபிகீன்கள் என்பவர்கள் இவர்கள் மூமின்கள் கிடையாது, அதே நேரம் காபிர்களும் கிடையாது. இவர்கள் முதபதபீன பைன தாலிக் லா இலாஹா உலாய் வலா இலாஹா உலா. இவர்கள் மூமின்களை சாரவும் மாட்டார்கள், காபிர்களை சாரவும் மாட்டார்கள். இவர்கள் 2 பிரிவினருக்கும் நடுவில் இருந்து குழப்பம் விளைவித்துக் கொண்டு அவங்கள சந்திச்சா அவங்களோட பக்கம்னு சொல்லிக்கிறது, இவங்களை சந்திச்சா இவங்களோட பக்கம்னு சொல்லிக்கிறது. இப்படி வாழக்கூடிய ஒரு கூட்டத்தை தான் அல்லாஹ் தஆலா முனாஃபிகீன்கள் என்று சொல்லி எங்களுக்கு என்ன செய்கின்றான், எங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த நிஃபாக் என்று சொல்லக்கூடிய இந்த பதத்துக்கு விளக்கத்தை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், மார்க்க ரீதியான விளக்கத்தை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், அதாவது மனதளவிலே உள்ளத்திலே நிராகரிப்பை மறைத்துக் கொண்டு, இணை வைப்பை மறைத்துக் கொண்டு, அல்லாஹு தஆலா விரும்பாத அந்த பண்புகளை மறைத்துக் கொண்டு வெளிப்படையாக தன்னை ஒரு முஸ்லிமாக காட்டிக் கொண்டிருக்கக்கூடியவனுக்கு தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், முனாஃபிக் என்று சொல்லக்கூடிய இந்த வாசகத்தை, இந்த பதத்தை நாங்கள் பயன்படுத்துவோம். அப்ப அன்புக்குரியவர்களே, இந்த பிரிவினர்கள் எந்த சமுதாயத்தில் இருப்பார்கள் சொன்னால், அவர்கள் நிச்சயமாக காபிர்களுடைய சமுதாயத்தில் இருக்க மாட்டார்கள். அவர்கள் காபிர் என்று சொன்னால் அவங்க வெளிப்படையாகவே அவங்க இஸ்லாத்தை நிராகரித்தவர்கள், அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள், அவர்கள் காபிர்கள். அப்ப இவர்கள் எந்த சமுதாயத்துக்குள்ளே மறைந்து கொண்டிருப்பார்கள் சொன்னால், முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய சமுதாயத்துக்குள்ளே அல்லது மூமின்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பிரிவினருக்குள்ளே மறைந்து கொண்டு இவர்கள் தங்களது இணை வைப்பை மறைத்துக் கொண்டு, தங்களது நிராகரிப்பை மறைத்துக் கொண்டு வெளிப்படையாக என்ன செய்வார்கள், தங்களை முஸ்லிம்களை போன்று நடித்துக் கொண்டிருப்பார்கள். எங்களுடைய வார்த்தையில சொல்றேன்னு சொன்னால், நடித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களை தான் நாங்கள் என்ன செய்வோம், முனாஃபிகீன் என்று சொல்லுவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த நிஃபாக் என்று சொல்லக்கூடிய இந்த முனாஃபிக் என்று பயன்படுத்தக்கூடிய இந்த வாசகம் இந்த நிஃபாக் என்று சொல்லக்கூடிய இந்த நயவஞ்சகம் என்ற தன்மையை உலமாக்கள் எங்களுக்கு 2 வகையாக பிரித்து காட்டுகிறார்கள். அதுல ஒன்று அந்நிஃபாக்குல் அக்பர் என்று சொல்வார்கள், அல்லது அந்நிஃபாக்கல் அகதி, அகீதா சார்ந்த நம்பிக்கை சார்ந்த நிஃபாக் என்று சொல்வார்கள். இதை ஒரு வகையாகவும், அல்லது நிஃபாக்கல் அஸ்கர் என்று சொல்லி, அல்லது நிஃபாக்கல் அமலி என்று சொல்லி, அதாவது செயல்பாடுகளிலே வரக்கூடிய நிஃபாக் என்று சொல்லியும் 2 வகையாக, நம்பிக்கை சார்ந்த நிஃபாக்கு அதான் மிகப்பெரிய நிஃபாக்கு, அதே போன்று செயலிலே வரக்கூடிய சிறிய வகை நிஃபாக் என்று சொல்லி, எப்படி இணை வைப்பை நாங்கள் பெரிய இணை வைப்பு சிறிய இணை வைப்பு என்று பிரிப்போமோ அதே போன்று இந்த நிஃபாக்கையும் உலமாக்கள் என்ன செய்கிறார்கள், எங்களுக்கு பிரித்து காண்பிக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இதுல இந்த அகீதா சார்ந்த விஷயத்திலே, அதாவது உண்மையிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல், உண்மையிலேயே முஸ்லிமாக இல்லாமல் தன்னை தான் காபிராகவே இருந்து கொண்டு இஸ்லாத்தை வெளிப்படையாக காட்டிக்கொண்டு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், அவர்களைத்தான் இந்த நிஃபாக்குல் அக்பர் அல்லது நிஃபாக்குல் அகதி என்று சொல்லப்படக்கூடிய இந்த அகீதா சார்ந்த கொள்கை சார்ந்த முனாஃபிக்குன்னு நாங்கள் சொல்லுவோம். இவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. இவர்கள் இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்தினுடைய அடித்தளத்தில் கடைசியில் அடியில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, அப்படிப்பட்ட முனாஃபிக்குகள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படிப்பட்டவர்களை நாங்கள் கண்டுகொள்வது மிச்சம் சிரமமாக இருக்கும். இருப்பார்கள், இல்லாமல் இல்லை, ஆனால் மிச்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த நிஃபாக்குல் அமலி என்று சொல்லப்படக்கூடிய செயல்பாட்டிலே வரக்கூடிய நிஃபாக், செயல்பாட்டிலே வரக்கூடிய சிறிய வகை நிஃபாக் என்பது அது சர்வ சாதாரணமாக முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய என்னையும் உங்களையும் மிக வேகமாக என்ன செய்து கொள்ளும், பிடித்துக் கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அந்த நிஃபாக் மிக லேசாக எங்களிடத்திலே வந்துவிடக்கூடியதாக இருக்கின்றது. அதை விட்டும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், எங்களது அமல்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்ப அதை நாங்கள் தெரிந்து கொள்வதற்காக வேண்டித்தான் இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தில இந்த நிஃபாக்கை பற்றி கொஞ்சம் பேசலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே,
இந்த நிஃபாக்கை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறையில, இந்த முனாஃபிக்குகளை பற்றி, இவர்களுடைய பண்புகளை பற்றி அவனை திருமறையில சூரத்துல் பக்கராவில் இருந்து அல்லாஹ் தஆலா ஆரம்பித்து சூரத்து ஆல இம்ரான், சூரத்துல் நிசா, சூரத்து தௌபா, சூரத்துல் அன்ஃபால், இப்படி தொடர்ந்தேர்ச்சியாக சூரத்துல் அஹ்ஸாப், இப்படி சொல்லிக் கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹதீத், இப்படி தொடர்ந்தேர்ச்சியாக அல் குர்ஆன்ல பல அத்தியாயங்களிலே என்ன செய்கின்றான், இவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லிக்கொண்டே இருக்கின்றான். எதற்காக அன்புக்குரியவர்களே, நானும் நீங்களும் தெளிவு பெற வேண்டும். இந்த முனாஃபிக் என்று சொன்னால் யார் என்று நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். இந்த நிஃபாக்கை விட்டும் எங்களது ஈமானை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் நிஃபாக்குடைய அந்த பண்பு எங்களிடத்தில் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல ஓரிரு இடங்களில் கிட்டத்தட்ட 37 இடங்களில திருப்பி 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 என்ன செய்கின்றான், அல்லாஹு தஆலா இந்த நிஃபாக்கை பற்றி, நயவஞ்சகத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றான். இப்படி இடையிடையே அல்லாஹு தஆலா பேசியவன் அவர்களுடைய பெயரிலேயே அல் முனாஃபிகூன் என்ற ஒரு அத்தியாயத்தை அல்லாஹு தஆலா இறக்கி அங்கேயும் பேசுகின்றான். அங்கேயும் என்ன செய்கின்றான், இந்த நிஃபாக்கை பற்றி பேசுகின்றான். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா அவர்களுடைய பெயரிலேயே ஒரு அத்தியாயத்தை இறக்கி இந்த நிஃபாக்கு தலத்தை பற்றி அல்லாஹு தஆலா இந்த நயவஞ்சகத்தை பற்றி பேசுகின்றான் சொன்னால் நானும் நீங்களும் எவ்வளவு இதனை பயந்து கொள்ள வேண்டும். இது எங்களிடத்திலே வராமல் இருப்பதற்கு நாங்கள் எவ்வளவு எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், எங்களது குடும்பத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த விஷயத்தை நாங்கள் மிகவுமே அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் எங்களுக்கு இந்த அல்லாஹு தஆலா இப்படி தொடர்ந்தேர்ச்சியாக இந்த முனாஃபிக்குகளை பற்றி பேசுவது எங்களால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த முனாஃபிக்குகளை பற்றி பேசுகின்ற பொழுது எங்களுக்கு தெரிந்த இவர்களுடைய பண்புகளிலே எங்களிலே பெரும்பான்மையானவருக்கு தெரிந்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், முனாஃபிக்குகளுடைய பிரதானமான 3 பண்பு, ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸ், முனாஃபிக்குகளுடைய பண்பு எத்தனை 3 என்று வரக்கூடிய அந்த ஹதீஸ், அந்த செய்தி எங்களிலே பெரும்பான்மையானவருக்கு தெரியும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் தஆலா வெறுமனே இந்த 3 பண்போடு மாத்திரம் சுருக்கிக் கொள்ளவில்லை. மாற்றமாக 37 இடங்களிலே இவ்வாறு அல் குர்ஆன்ல திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய இந்த முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹ் பேசக்கூடியவன் கிட்டத்தட்ட அவர்களுடைய 30 பண்புகளை அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். 30 பண்புகளை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்ப அன்புக்குரியவர்களே, நாங்கள் நினைச்சுக் கொள்ளக்கூடாது இந்த முனாஃபிக்குகள் என்பவர்கள் இந்த நிஃபாக்கு தனம், நயவஞ்சகம் என்பது ஒரு சாதாரண ஒரு விஷயம், இது ஒரு சாதாரணமான ஒரு மேட்டர் அப்படின்னு நாங்கள் என்ன செய்யக்கூடாது, விளங்கிக் கொள்ளக்கூடாது. அந்த அளவுக்கு நானும் நீங்களும் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமாக இந்த நிஃபாக்கு தலம் என்ற இந்த நயவஞ்சகம் இருந்து கொண்டிருக்கின்றது என்று நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் முதலாவது இருந்து எங்களுக்கு தெரிந்த அந்த பண்புகளில் இருந்து நாங்கள் வருவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்குகளுடைய பண்பை பற்றி சொல்கின்ற பொழுது இந்த 3 பிரதானமான பண்புகளை சொல்கிறார்களே, பேசினால் என்ன செய்வான், பொய் பேசுவான், வாக்களித்தால் மாறு செய்வான், நம்பினால் மோசடி செய்வான் என்ற இந்த 3 பண்புகளை எடுத்துக்கொண்டால் இந்த பண்பு என்னிடத்தில் எந்த அளவுக்கு வந்திருக்கின்றது, எனது வாழ்க்கையில எத்தனை தடவை இந்த பண்பு குறுக்கறுத்து செல்கின்றது, இந்த பண்புக்கு சொந்தக்காரனாக நான் இருக்கின்றேனா என்பதனை நாங்கள் எங்களுடைய செயற்பாட்டை கொஞ்சம் மீள்பரிசீலனை செய்து நாங்கள் எங்களை திருத்திக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர், அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில ஒருத்தரை சிரிக்க வைக்கிறதுக்காகவாவது பொய் சொல்ல முடியாது. ஒருத்தர் சிரிக்க வைக்கிறதுக்கு இன்னைக்கு என்ன செய்யறது, இந்த ஜோக்குக்காக வேண்டி போய் சொல்றது, கொஞ்சம் சிரிக்கணும்ன்றதுக்காக சிரிச்சு தீக்கணும். உலகத்துல சிரிக்கணும்ன்றது அது வேற விஷயம், சிரிக்க விரும்பினா சிரித்துக் கொள்ளலாம், அது பிரச்சனை இல்லை. அதுக்காக வேண்டி பொய் சொல்லி என்ன செய்ய முடியாது, சிரிக்க வைக்க முடியாது. இது மார்க்கத்துக்கு முரணான ஒரு விஷயம். அப்ப வீணுக்காக அல்லது ஜோக்குக்காக கூட பொய் சொல்ல முடியாது என்று சொன்ன இந்த மார்க்கத்துல நாங்கள் என்ன செஞ்சிடறோம், காலையில விடிஞ்சத்துல இருந்து இரவுல தூக்கத்துக்கு போகும் வரைக்கும் சர்வ சாதாரணமாக ஒரு நாளைக்கு ஒரு 4-5 பொய்கள், 10 பொய்கள், 15 பொய்கள் என்ன செஞ்சிடறோம், சொல்லி விடுகின்றோம். அப்ப நாங்க பேசுற பேச்சுல பொய் வருது என்று சொன்னால் என்னிடத்துல ஈமான் சம்பூர்ணமாக இல்ல, என்னிடத்துல நிஃபாக்கு தனம் இருக்கின்றது, முனாஃபிக் தனம் இருக்கின்றது என்று ஆகிவிடும். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில யுத்த களத்துல கூட, யுத்தம் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல கூட பொய் சொல்லுவதை தவிர்த்திருக்கிறார்கள். பொய் சொல்லுவதற்கு பகரமாக என்ன செய்வார்கள் சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பொய்க்கும் உண்மைக்கும் இடன்பாடான விஷயம், கேட்கிறவர் எப்படி வேண்டாலும் விளங்கிக் கொள்ளட்டும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி என்ன செய்வார்கள், பொய்யை நேரடியாக சொல்லாமல் பொய்க்கும் உண்மைக்கும் உடன்பாடான விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்த
யுத்த சூழ்நிலை கூட நேரடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் சொன்னதாக இல்லை. அப்ப அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, இன்றைக்கு நாங்கள் பிள்ளைகளுக்காக என்ன செய்கின்றோம்? பொய் சொல்கின்றோம், மனைவியிடத்திலே பொய் சொல்கின்றோம், இன்னொரு விஷயங்களிலே பொய் சொல்கின்றோம், வியாபாரத்திலே பொய் சொல்கின்றோம். அப்ப பொய் அதிகரிக்க 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 எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி சொல்கிறார்கள். பொய் பேச மனிதன் ஆரம்பித்து அது சர்வ சாதாரணமாக போய் அது என்ன செய்கின்றது? அல்லாஹ்விடத்திலே கذاب என்று எழுதப்படுகின்ற வரைக்கும், இவன் பொய்யன் என்று எழுதப்படுகின்ற வரைக்கும் பொய் பேசிக்கொண்டே இருப்பான். நாளடைவில் என்ன செஞ்சிடும்? அது ஒரு பெரிய ஒரு விஷயமாய்க்காது, அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்காது, சர்வ சாதாரணமாக பொய்ய பேசிக்கொண்டு திரிவான். அப்ப அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, இது முனாஃபிக்கினுடைய அடையாளம் என்று இஸ்லாம் எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று அதாவது பேசினால் பொய் பேசுறது, அடுத்தது வாக்களித்து விட்டு மாறு செய்து. இப்ப வாரன்றது அது அவ்வளவுதான். சிலாக்கள் சொன்னாலே தெரியும், வாரன்னு சொல்லிட்டு போறாரு, வரமாட்டாரு. கோல் எடுக்கிறேன்னு சொல்றாரு, எடுக்க மாட்டாரு. அல்லது இந்த திகதிக்கு தாரன்னு சொல்றாரு, தரமாட்டாரு அப்படின்னு சொல்லி மிக பிரபல்யமாக இருப்பார்கள். ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு வாக்கு என்ன செய்யறது? மாறு செய்யறது, வாக்களித்தால் மாறு செய்யறது. அப்ப அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த வாக்களித்தால் மாறு செய்வது என்பது இது ஒரு எங்களுடைய கெட்டித்தனமாக நாங்க பார்க்கக்கூடாது. இன்னைக்கு இந்த முனாஃபிக்கினுடைய பண்புகளை எங்க சமுதாயம் இன்னைக்கு எப்படி பார்க்கிறது சொன்னால், இது ஒரு பொலிட்டிக்ஸ், இது ஒரு இப்படி இருந்தாத்தான் உலகத்துல வாழையும் இப்படி, அதாவது சில இடங்கள்ல பொய்ய பேசி, சில இடங்கள்ல கொஞ்சம் ஏமாத்தி, சில இடங்கள்ல கொஞ்சம் நடிச்சு, அப்படி போனாதான் உலகத்துல போகலும், உலகத்துல வாழலும், சமுதாயத்துக்கு முகம் கொடுக்கலும் என்று முனாஃபிக்கிங்களுடைய பண்பை ஒரு கெட்டித்தனமாக, ஒரு தங்களுடைய ஒரு திறமையாக என்ன செய்கிறார்கள்? மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளை ஏமாற்றுவது, மனைவி மக்களை ஏமாற்றுறது, குடும்பத்தை ஏமாற்றுறது, சமுதாயத்தை ஏமாற்றுறது, இதுவெல்லாம் தங்களுடைய ஒரு கெட்டித்தனமாக நினைக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, இது நாங்கள் கெட்டித்தனமாக, எங்களது சமுதாயம் கெட்டித்தனமாக பார்த்ததற்கு இது அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலும் ஒரு சிறந்த ஒரு பண்பு கிடையாது. இது முனாஃபிக்கினுடைய பண்பு, நயவஞ்சகருடைய பண்பு. இந்த பண்புக்குரியவர்கள் மிக மோசமான தண்டனையை அனுபவிக்க வேண்டி வரும் என்ற அந்த ஒரு அபாயத்தை நாங்கள் விலகிக் கொள்ள கடையப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, அப்ப நாங்க பேசினா பொய் பேசுறது, வாக்களிச்சா மாறு செய்யறது, நம்பினால் மோசடி செய்யறது, நம்பிக்கைக்கு மாற்றமாக நடந்து கொள்றது, ஒரு மனிதர் நம்பி ஒரு விஷயத்தை ஒப்படைத்தால், ஒரு அமானிதத்தை தந்தால், அவர் ஒரு நம்பிக்கையோடு இருந்தால் அந்த நம்பிக்கைக்கு மாற்றம் செய்வது என்பதெல்லாம் இது முனாஃபிக்கினுடைய பண்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே இந்த பண்புகள் எங்களிடத்திலே வருவதை விட்டு நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பிரதானமாக இந்த 3 பண்புகளை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றோம். இந்த பண்புகள் எங்களிடத்திலே வரக்கூடாது என்பதிலே நாங்கள் ஜாக்கிரதையாக இருப்பதோடு ஏனைய பண்புகளை நாங்கள் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இல்லாமல் அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையிலே பல இடங்களிலே இந்த முனாஃபிக்கினுடைய பண்புகளை பற்றி பேசுகின்ற பொழுது எங்களுக்கு சூரத்துல் பக்ராவிலே தொடர்ந்தேர்ச்சியாக அல்லாஹ் தஆலா அவருடைய பண்புகளை பற்றி பேசிக் கொண்டு வந்தவன். அதே போன்று சூரத்துல் நிசாவிலும் அல்லாஹ் என்ன செய்கின்றான்? 140வது வசனம் தொடக்கம் அல்லாஹ் தஆலா இந்த முனாஃபிக்கினுடைய பண்பை பற்றி பேசுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக முனாஃபிக்கினுடைய பண்புகளிலே உள்ள ஒரு விஷயமாக தொழுகையிலே ஏற்படக்கூடிய 140வது வசனம் தொடக்க 145ஆம் வசனம் வரைக்கும் அல்லாஹ் தஆலா இந்த முனாஃபிக்கினுடைய பண்புகளை பற்றி பேசுகின்ற பொழுது தொழுகையிலே ஏற்படக்கூடிய அந்த சோம்பேறித்தனம், தொழுகையிலே ஆர்வம் இல்லாத தன்மை, தொழுகையிலே ஆசை இல்லாத தன்மை, இது முனாஃபிக்கினுடைய தன்மையாக, முனாஃபிக்கினுடைய பண்பாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, எப்படி சொல்றா பாருங்கள். இன்னல் முனாஃபிகீன யுகாதிஊன அல்லாஹ வஹுவ காதிஉஹும். முனாஃபிக்குகள் அல்லாஹ்வை ஏமாற்ற நினைக்கிறார்கள். மக்களை எப்படி ஏமாற்றுகிறார்களோ அது அந்த ஏமாற்றம், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக சென்று அல்லாஹ்வையே ஏமாற்றக்கூடிய அளவுக்கு, அல்லாஹ்வுக்கு தண்ணி காட்டுன்னு சொல்லுவாங்களே, மக்களுக்கு தண்ணி காட்டி அல்லாஹ்வுக்கு தண்ணி காட்டக்கூடிய அளவுக்கு என்ன செய்கிறார்கள்? இன்றைக்கு இந்த நிலைமை மக்களிடத்திலே முத்தி போய் இருக்கின்றது என்பதனை அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு வஇதா காமு இலா ஸலாத்தி காமு குஸாலா, அவர்கள் தொழுகைக்காக எழுந்திருந்தால் செய்வார்கள், தொழுகையிலே அதாவது சோம்பேறித்தனத்தோடு நடந்து கொள்வார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எங்களுடைய தொழுகை எங்களுக்கு பாரமாக இருக்கின்றது என்று சொன்னால், எங்களுடைய தொழுகை எங்களுக்கு ஒரு கஷ்டமானதாக இருக்கின்றது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வருவது ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது என்று சொன்னால், எங்களிடத்திலே நிஃபாக்குத்தனம் வந்து விட்டது,
முனாஃபிக்கினுடைய அடையாளம் எங்களிடத்தில் இருக்கின்றது என்பதை நாங்கள் விலகிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, இது தொடர்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது முனாஃபிக்கிங்களுக்கு பாரமான தொழுகை, கஷ்டமான தொழுகையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது, அதாவது சுபஹ் தொழுகையையும் அஸர் தொழுகையையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த ரெண்டு தொழுகைகளும் மனிதர்கள் தூக்கத்திலிருந்து பெரும்பாலும் பகலிலும் என்ன செய்வார்கள், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பதற்காக தூங்குவார்கள். அப்படி தூக்கத்துக்கு பின்னால் எழும்பி அசரை தொழுவார்கள். அதே போன்று ஃபஜ்ர் தொழுகையும் தூக்கத்துக்கு பின்னால் எழும்பி தொழுவார்கள். அப்ப இந்த ரெண்டு தொழுகையும் முனாஃபிக்குங்களுக்கு மிகவுமே பாரமான கஷ்டமான தொழுகை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப அன்புக்குரியவர்களே, எங்களுக்கும் இந்த தொழுகை கஷ்டமாக இருக்கும் என்று சொன்னால், இந்த தொழுகைகள் மிகவுமே பாரமான மிகவுமே கஷ்டமான ஒரு தொழுகையாக நாங்கள் உணர்வோம் என்று சொன்னால், எங்களிடத்தில் நிஃபாக்குத்தனம் வந்துவிட்டது என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, எப்படி நாங்கள் ஜும்ஆவுடைய கடமைக்காக வேண்டி ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வந்தோமோ, அதே போன்று அஸருடைய தொழுகையை எங்களுக்கு என்ன செய்து விடக்கூடாது, கஷ்டமானதாக மாறிவிடக்கூடாது. பெரும்பாலும் எல்லா வீடுகளிலும் வெள்ளிக்கிழமை தினத்திலே கொஞ்சம் விசேஷமாக சமைப்பார்கள். அப்ப சமைக்கக்கூடிய அந்த சாப்பாட்டை அதிகமாக மிக அதாவது எல்லை மீறி சாப்பிட்டு விட்டு அப்படியே அசரம் இல்லாம தூங்கிட்டோம் சொன்னால், நாங்கள் இந்த முனாஃபிக்குகளை பற்றி இந்த பேசிய இந்த ஃபுத்பாவை நாங்கள் கேட்டது எந்த பிரயோசனம் இல்லாமல் போயிடும். எங்களுடைய வாழ்க்கையில அதுல எந்த ஒரு மாற்றம் வந்ததாக விடாது, எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி விடாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, எந்த தொழுகை, அதாவது தொழுகை ஒரு முஸ்லிமுக்கு பாரமாக இருக்கின்றது சொன்னால், கஷ்டமாக இருக்கின்றது சொன்னால், அவனிடத்திலே நிஃபாக்குத்தனம் வந்து விட்டது என்று அர்த்தமாகிவிடும். அதே போன்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், தொடர்ந்து அதே நேரம் இவர்கள் என்ன செய்வார்கள், யுராஊனன் நாஸ், மக்களுக்கு காண்பிப்பதற்காக என்ன செய்வார்கள், இவருடைய தொழுகை, இவருடைய ஜக்காத்து, சதக்கா, இவர்களுடைய நல்லமல்கள் அனைத்தையும் என்ன செய்வார்கள், மக்களுக்கு காண்பிப்பதற்காக வேண்டி செய்வார்கள். மக்களுக்கு காண்பிப்பதற்கு, மக்களை திருப்திப்படுத்துவதற்கு நாங்கள் அமல் செய்ய ஆரம்பிப்போம் என்று சொன்னால், இது உண்மையிலேயே இது நிஃபாக்குத்தனத்தினுடைய வெளிப்பாடு என்பதை நாங்கள் விளக்கிக் கொள்ள வேண்டும். இதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதாவது இந்த முனாஃபிக்குகள் வராத தொழுகைகள் எது என்று சொன்னால், ஃபஜ்ர் தொழுகையும் இஷா தொழுகையும். இந்த ரெண்டு தொழுகையும் இரவு நேரத்தில் தொழப்படக்கூடிய, இருளான நேரத்தில் தொழப்படக்கூடிய தொழுகை. எனவே இந்த ரெண்டு தொழுகையும் என்ன செய்கிறார்கள், அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். வெளிச்சமாக இருக்கக்கூடிய நேரத்தில் உள்ள தொழுகைகளை மக்களோடு மக்களாக தொழுது விட்டு செல்கிறார்கள். இரவு நேரத்தில் தொழப்படக்கூடிய தொழுகைகளை இவர்கள் புறக்கணிக்கிறார்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனை அவர்கள் செய்து காட்டினார்கள். அப்படித்தான் நடந்து கொண்டார்கள் முனாஃபிக்குகள். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே எங்களுக்கு தொழுகையை தொழுகிறது, அதாவது தொழுகையை மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்கு, மற்றவர்களினை தொழுகையாளி என்று சொல்வதற்காக வேண்டி நாங்கள் ஒருபோது தொழுவதற்கு உட்படக்கூடாது. அதே போன்ற அன்புக்குரியவர்களே, ஏனைய அமல்களையும், ஏனைய சதக்காக்களையும், ஏனைய நல்லறங்களையும் நாங்கள் மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி, சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்வதற்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு சின்ன உதவியையும் உடனே ஒரு செல்ஃபி எடுத்து உடனே என்ன செஞ்சிருது, நாங்க சமூக வலைத்தளங்களில் போட்டு அதை எத்தனை பேர் லைக் பண்றாங்க, அதை எத்தனை பேர் ஷேர் பண்றாங்க, அதை எத்தனை பேர் அதுக்கு எத்தனை பேர் என்ன கருத்துக்களை சொல்லிக்கிறாங்க என்று பார்ப்பதிலேயே எங்களது அதாவது சிந்தனையை நாங்கள் செலுத்திக் கொண்டிருக்காமல், நான் செய்யக்கூடிய அமலை ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டிருக்கின்றானா, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக செய்திருக்கின்றேனா, அல்லாஹ் தஆலா எனக்கு கூலி தருவானா, அல்லாஹ்விடத்தில் எனக்கு இதற்கு நன்மை பதியப்படுமா என்ற அந்த ஒரு ஆதங்கம், என்ற ஒரு சிந்தனை ஒரு முஸ்லிமுக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இது ஒரே வசனத்தில் என்ன செய்கின்றான், முனாஃபிக்குகளுடைய 3 பண்புகளை சொல்லி காட்டுகின்றான். தொழுகை அவர்களுக்கு தொழுகைக்காக எழுதி நின்றால் தொழுகை என்ன செய்வார்கள், தொழுகையை சோம்பேறித்தனமாக நடந்து கொள்வார்கள். அதே போன்று அமல்களை மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக செய்வார்கள். அதே போன்று வலா யذ்குருனல்லாஹ இல்லா கலீலா, அவர்கள் கொஞ்சமாகத்தான் செய்வார்கள், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவார்கள். அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தும் விஷயத்துல கொஞ்சமாகத்தான் ஞாபகப்படுத்துவார்கள். அல்லாஹ் அதிகமாக ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்க மாட்டார்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படி இந்த பண்புகளிலே ஏதாவது ஒன்று எங்களிடத்திலே வந்துவிடும் என்று சொன்னால், நாங்கள் எங்களது ஈமானை கொஞ்சம் நாங்கள் மறுபரிசீலனை செய்து கொள்ள வேண்டும். எங்களுடைய ஈமானை அதிகரித்துக் கொள்வதற்கான அந்த செயற்பாடுகளிலே நாங்கள் ஈடுபட வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமினுடைய ஈமான் எப்பொழுதும் ஒரே தரத்தில் இருக்க மாட்டாது. அமல்கள் செய்வதற்காக அந்த ஈமான் என்ன செய்யும், அது கூடும்,
இன்னும் அதே போன்று பாவச் செயல்கள் செய்வதனூடாக அது குறைந்து கொண்டு செல்லும். எனவே அன்புக்குரியவர்களே, பாவத்தை விட்டும் தூரமாகி அல்லாஹ்வுடைய அந்த மக்ஃபிரத்தை எதிர்பார்த்து, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை எதிர்பார்த்து, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்காக அல்லாஹ் தஆலா விரும்பக்கூடிய நல்லமல்களை செய்வதிலே ஆசையோடு ஆர்வத்தோடு போட்டி போட்டுக்கொண்டு நல்லமல்களிலே நாங்கள் ஈடுபடக்கூடிய மக்களாக நாங்கள் மாறுகின்ற பொழுது இந்த நிஃபாக்கு தளத்திலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அவன் அல் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய முனாஃபிக்குகளுடைய அவ்வளவு அடையாளங்களையும் எங்களுக்கு இந்த இடத்திலே சொல்ல முடியாவிட்டாலும் கூட நாங்கள் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு சில அடையாளங்களையாவது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அவற்றை தவிர்த்து அந்த பண்புகள் எங்களிடத்தில் வந்துவிடாமல் நாங்கள் எங்களது ஈமானை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக மாறுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கின்றேன். வா ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வலா நபிய பஅத அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹ் தஆலா அவனை திருமறையிலே பல இடங்களிலே பேசிக்கொண்டு அவர்களுடைய பண்புகளையும் எங்களுக்கு சொல்லி காட்டக்கூடிய அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த அந்த முனாஃபிக்குகளுடைய செயற்பாடுகள், அவர்களது அந்த மோசமான வக்கிரமான அந்த அவர்களுடைய புத்தியை அவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிராக பல இடங்களிலே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த அந்த ஆரம்ப கால பகுதியிலே, அதாவது இஸ்லாத்தினுடைய முதலாவது யுத்தம் என்ற அந்த பத்ர் களத்துக்காக வேண்டி முஸ்லிம்கள் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அந்த முஸ்லிம்களாக சென்று கொண்டிருந்த முனாஃபிக்குகள் இடையிலே என்ன செய்து விடுகிறார்கள், அதாவது உங்களோடு வர முடியாது என்று சொல்லி திரும்பி விடுகிறார்கள். இவ்வாறு முஸ்லிம் சமுதாயத்தை பலகீனப்படுத்துவதற்காக, முஸ்லிம் சமுதாயத்தை இல்லாமலாக்குவதற்காக இன்னொரு முயற்சிகளில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். உஹதுடைய களத்திலும் இதே போன்று உஹதுடைய களத்துக்கு போகாமல் என்ன செய்கிறார்கள், முஸ்லிம்கள் போகக்கூடாது என்பதற்காக வேண்டி உள்ளே இருந்து சதி செய்து கொண்டிருக்கிறார்கள். வெளிப்படையாக இல்லாமல் உள்ளால் என்ன செய்கிறார்கள், ஒருவராக சந்தித்து நீங்கள் போக வேண்டாம் என்று தடுத்துக் கொண்டிருந்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் யுத்தம் முடிந்ததற்கு பின்னாலும் அவர்கள் என்ன செய்வார்கள், முஸ்லிம்களை கண்டால் நாங்க சொல்றதை நீங்க கேட்டிருந்தால் நீங்க அப்படி உங்களோட சகோதரங்களை உங்களோட குடும்பத்தை இழக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காத, நீங்க மௌத்தா இருக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி, அதாவது மௌத்தை பற்றி எச்சரித்து மௌத்தானவர்களை பற்றிய அந்த செய்திகளை சொல்லி என்ன செய்வார்கள், தங்களுடைய அந்த மோசமான அந்த பண்பை, அந்த மோசமான அந்த சிந்தனையை சமுதாயத்திலே பரப்பிக் கொண்டிருந்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த முனாஃபிக்குகளை பற்றி சஹாபாக்களுக்கு எச்சரித்துக் கொண்டே இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த ஹுதைஃபத் இப்னுல் யமானி என்று சொல்லப்படக்கூடிய சாஹிபு சிர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மறைவான அந்த ரகசியங்களை எல்லாம் அறிந்து வைத்திருந்த அந்த ஹுதைஃபத் இப்னுல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முனாஃபிக்குகளுடைய பட்டியலை கொடுத்திருந்தார்கள். இவர்கள் எல்லாம் முனாஃபிக்குன்னு சொல்லியிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு எதிராக நேரடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை. என்ன காரணம், அப்படி ஏதாவது நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஏனைய நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள், ஏனையவர்கள் வினைக் கொள்வார்கள், ஏனையவர்கள் சொல்லுவார்கள், முஹம்மது அவங்களோட ஆக்களையே கொலை செய்கிறாரு, அவங்களோட தொழுகிறவங்க, அவங்களோட ஒன்றாகிறார்கள், முனாஃபிக்கு என்ன செய்யறாங்க, முஸ்லிம்கள் மாதிரி நடித்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அது அவங்களுக்கு தெரியாது. அவங்க மற்றவங்க பேசுவாங்க, முகமது என்ன செய்யறாரு, முகமது ஆக்களை கொலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க பேசுவாங்க என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக நேரடியான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கவில்லை. மாற்றமாக இப்படி அவர்களுடைய பட்டியலை கொடுத்து வைத்திருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது இந்த முனாஃபிக்குகள் எப்படியாவது திருந்த வேண்டும் என்பதற்காக முயற்சி
முயற்சிக்கிறார்கள். அவர்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக வேண்டி பல உரைகளை, பல எச்சரிக்கைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் வரக்கூடிய, அவர்கள் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் முழு மனதோடு வரக்கூடிய ஒரு தொழுகை தான் இந்த ஜும்ஆவுடைய பிரசங்கம். ஜும்ஆவுடைய தொழுகைக்கு வருவார்கள், எல்லா மக்களும் வார தொழுகை தானே. அப்ப அதுக்கு வந்து அவர்கள் தங்களுடைய பெயரை போட்டுக் கொள்வார்கள், அவர்கள் தங்களுடைய தலையை காட்டிக் கொள்வார்கள். இன்னைக்கு சாதாரணமாக முனாஃபிக்கினுடைய செயல்பாடுகளை செஞ்சுட்டு நாங்களும் அதே வாசகத்தை யூஸ் பண்ணிடுவோம். எப்படி கொஞ்சம் போய் பேரை போட்டுக்கணும், கொஞ்சம் போய் தலையை காட்டிக்கணும். அப்ப முழு மனதோட போறது இல்ல, சும்மா தலையை காட்டிக்கிட்டே போறது. அப்ப இப்படி போனால் இது உண்மையிலேயே முழு மனதோடு நாங்க செய்யல, இது நிஃபாக்குத்தனமாக நாங்க செய்யறோம் என்றாக அன்புக்குரியவர்களே. அப்ப அப்படி வந்த தொழுகைகள் ஒன்றுதான் இந்த ஜும்ஆவுடைய தொழுகை. அந்த தொழுகையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் முனாஃபிகீன ஓதுவாங்க. சூரத்துல் முனாஃபிகீன ஓதி அந்த மக்கள் தெளிவு பெற வேண்டும், அந்த மக்கள் தௌபா செய்து மீள வேண்டும், அவர்கள் நாளை மறுமையிலே நரகத்துக்குரிய மக்களாக மாறிவிடக் கூடாது, சுவர்க்கத்துக்குரிய மக்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி முயற்சித்திருக்கிறார்கள். அதே போன்ற அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனைகள்ல ஒரு முக்கியமான ஒரு பிரார்த்தனையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இந்த நிஃபாக்குத்தனத்தை விட்டு பிரார்த்திப்பார்கள். நிஃபாக்குத்தனத்தை விட்டும் தங்களை அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினன் நிஃபாக் என்று தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்திருக்கிறார்கள் என்ற அந்த செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து இப்படி பயந்த ஒரு நிஃபாக்குத்தனம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நயவஞ்சகத்தை சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? மிக கடுமையாக பயந்தார்கள். எந்த அளவுக்கு பயந்தார்கள் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைஃபா இப்னுல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இந்த முனாஃபிக்குடைய பட்டியலை கொடுத்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டதும் சஹாபாக்கள் சாரை சாரையாக சென்று என்ன செய்கிறார்கள்? அவரிடத்தில் யாரு முனாஃபிக்னு கேட்கல. இன்றைக்கு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால், எங்களை நாங்க துப்புரவு பண்ணிக்கொள்ளும். இன்றைக்கு அதான பிரச்சனை சமுதாயத்துல, எல்லோரும் எங்களை நாங்களே துப்புரவாய் கொள்றது, எங்களை நாங்களே சுத்தப்படுத்திக் கொள்றது. அல்லாஹ் தஆலா சொல்றான், லா துஸக்கு அன்ஃபுஸக்கும், நீங்க உங்களை நீங்களே என்ன செய்யாதீங்க, துப்புரவாக்கி கொள்ளாதீங்க, சுத்தப்படுத்தாதீங்க அல்லாஹ் சொல்றான். ஆனால் நாங்க என்ன பழகிக்கிறோம்? நாங்க எங்கள்ட்ட அப்படி இல்லை, எங்கட புள்ளைகள் அப்படி இல்லை, நாங்க அப்படி இல்லை, நாங்க நல்ல ஆட்கள் அப்படின்னு சொல்லிக்கிறது. ஆனால் அதே நேரம் மற்றவருடைய விஷயத்தை நல்ல ஆர்வமா ஆசை என்ன செய்யறது, பேசுறது. ஆனா சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க? பேய்த்து ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட யாரை முனாஃபிக்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ், யாரை சொன்னாங்கன்னு சொல்லி அதை பத்தி கேட்கல. சஹாபாக்கள் போய் திபத்திரமா கேட்டாங்க, ஏண்ட பேர் முனாஃபிக்னு பட்டியல் இருக்குதா, நான் என்ன ரசூலுல்லாஹ் முனாஃபிக்னு சொன்னாங்களா? இப்படித்தான் போயிட்டு சஹாபாக்கள் போய் கேட்டாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, சாதாரண சஹாபாக்கள் மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்கள் கூட, இவர் சுவர்க்கத்தில் இருப்பாரு, இவருடைய மாளிகையை நான் சுவர்க்கத்தை பார்த்து விட்டு வந்தேன் என்று சொன்ன சஹாபாக்கள் கூட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்றாங்க? ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல போய், ஏண்ட பேர் முனாஃபிக் இல்லையா, ஏண்ட பேர் ரசூலுல்லாஹ் முனாஃபிக் சொன்னாங்களா? சுப்ஹானல்லாஹ், எத்தனை யுத்தங்கள், எத்தனை விஷயங்கள், எத்தனை போராட்டங்கள், எவ்வளவு எல்லாம் இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயப்படுகிறார்கள். என்ற பேர் முனாஃபிக்கினுடைய பேர்ல பட்டியல்ல வந்துருமான்னு சொல்லி பயப்படுறாங்க. அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் எந்த அளவுக்கு பயப்பட வேண்டும் அன்புக்குரியவர்களே, இப்னு முலைக்கா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தாபியை சொல்றாரு, நான் தாபி சஹாபாக்கள் அடைந்து கொண்டவர், அவர் சொல்றாரு, நான் கிட்டத்தட்ட 40 சஹாபாக்களை சந்திச்சுக்கிறேன். இந்த 40 பேருமே நிஃபாக்கை பயந்தார்கள், நயவஞ்சகத்தை பயந்தார்கள். நயவஞ்சகம் என்ற இடத்துல ஆட்கொண்டு விடுமோ என்று பயந்தார்கள். இணை வைப்பு அது மிக தெளிவானது, வந்தால் விளங்கிவிடும். ஆனால் இந்த நயவஞ்சகம் வந்தா விளங்காது. உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு நோய், வெளிப்படையில விளங்கக்கூடிய ஒரு நோய் இல்ல. அந்த முனாஃபிக்களை பார்த்தா அழகான தோற்றமா இருக்கும், பேசினா அழகாக பேசுவாங்க, வசீகரமாக பேசுவாங்க. ஆனா உள்ள நிஃபாக், உள்ளுக்குள்ள பிலாக்க புலசிக்கான்னு சொன்னா வெட்டி பாக்கலும் உள்ளத்தை வெட்டி பாக்கலாது. அப்ப உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு நோய் இந்த நோய் அன்புக்குரியவர்களே. எனவே இதை விட்டும் சஹாபாக்கள் பயந்தார்கள். சஹாபாக்கள் இந்த நிஃபாக்குத்தனத்தை விட்டும் எச்சரிக்கையாக நடந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு மனிதர் இந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல நிஃபாக்குத்தனத்தை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி என்ன செய்கிறாரு? நான் ஒரு முனாஃபிகா என்று சொல்லி கேட்கிறார். கேட்ட நேரத்தில் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர் கேட்கிறாங்க, எங்களை நாங்கள் முனாஃபிக்தனத்தை விட்டும் எங்களிடத்தில் முனாஃபிக்தனம் வரவில்லை என்பதற்கு ஒரு உதாரணமாக இதனை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், அத்துஸல்லி இதா ஹலவுத், நீ தனிமையாக இருக்கின்ற பொழுது, சமுதாயத்தோடு இருக்கிற நேரம் மாத்திரமல்ல, தனிமையாக இருக்கின்ற போது நீ தொழுகிறாயா
இரவுல எழுப்பி தொழுகிறாயா? மனைவி மக்களுக்கு தெரியாம, சமுதாயத்துக்கு தெரியாம, அல்லாஹ்வுக்காக வேண்டி தனிமையில் இருக்கும்போது நீ தொழுகிறாயா? அல்லாஹ்வை நீ ஞாபகப்படுத்துறாயா என்று கேட்டாங்க. கேட்டுட்டு சொல்றாங்க, நீ ஏதாவது பாவங்கள் செய்தால் உடனே நீ பாவ மன்னிப்பு தேடுறாயா? அந்த பாவம் உனக்கு ஒரு 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 நெருடலாக இருக்கின்றதா உள்ளத்துல? அல்லது பாவம் செய்யறது ஒரு சர்வ சாதாரணமாகிறதா? பாவம் செய்யறது உனக்கு ஒரு கஷ்டமாக இருந்தால் அந்த பாவத்துக்காக நீ எல்லா இடத்துல பாவம் மன்னிப்பு தேடுறாய் என்று சொன்னால், நீ தனிமையில் இருக்கும் பொழுது, மக்களுக்கு மத்தியில் இல்லாமல் தனிமையில் இருக்கும் போது நீ தொழுகிறாய், நீ அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறாய் என்று சொன்னால், இது ஹப் அந்த லைஸ முனாஃபிக், அதாவது நீ போ, நீ முனாஃபிக் இல்ல, நீ உன்னிடத்துல முனாஃபிக் வரல அப்படின்னு சொல்லி அந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி அனுப்பியதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் முடியுமான வரைக்கும் அதாவது நல்லறங்கள் செய்வதன் மூலமாக, குறிப்பாக மற்ற மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக வேண்டி இல்லாமல் ரப்புக்கும் எனக்கும் தொடர்பான நல்லறங்களை நாங்கள் செய்து நாங்கள் எங்களது ஈமானை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த நிஃபாக்கித்தனத்திலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இல்லாமல் அல்லாஹ் தஆலா இந்த முனாஃபிக்குகளுடைய பண்புகளை, எனக்கு இங்கே எல்லா பண்புகளையும் சொல்வதற்கான வாய்ப்பில்லாவிட்டாலும் கூட உங்களது வீடுகளுக்கு சென்றதற்கு பின்னால் ஆக குறைந்தது சூரத்துல் பக்ராவில் வரக்கூடிய அந்த 8வது வசனம் தொடக்கம் 20வது வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த முனாஃபிக்குடைய பண்புகளையும், அதே நேரம் சூரத்துல் முனாஃபிகூன் என்று சொல்லக்கூடிய அந்த அல் முனாஃபிக் என்ற பெயரிலே, முனாஃபிகூன் என்ற பெயரிலே அல்லாஹ் இறக்கிய அந்த அத்தியாயத்தையும் கொஞ்சம் புரட்டி பார்த்து, நம்முடைய தர்ஜுமாக்களை பார்த்து நாங்கள் அந்த முனாஃபிக்குடைய பண்பேற்றுமைகளை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம். இல்லாமல் அல்லாஹ் தஆலா எங்களுடைய ஈமானை பாதுகாத்து, எங்களுடைய ஈமானை அதிகரிக்கக்கூடிய, ஈமான் இருக்கக்கூடிய அந்த மக்களோடு எங்களை சேர்த்து, அதே நேரம் உள்ளத்தோடு தொடர்பான மோசமான அந்த பண்புகளில் இருந்து என்னை உங்களையும் பாதுகாத்து நாளைய மறுமையிலே உயர்வான அந்த மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய சொந்தக்காரர்களாக எங்களையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கின்றேன். ஹாதா மா இன்தி வலில் இன்தல்லாஹ் வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம்.